டிஷ்னா சிரிக்கிறாங்க. தயிர் சாதம் சொன்னா இப்ப சிரிக்கிறாங்க. ரொம்ப அண்டர்ரேட்டட் டிஷ் அது. உடம்புக்கு மருந்துன்னு சொல்ற ஒரு விஷயம் தயிர் சாதம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. த காம்பினேஷன் ஆஃப் கர்ட் வித் கார்போஹைட்ரேட் ஹாஸ் ப்ரூவன். அது கூட போடுற அந்த இஞ்சி, அந்த கொத்தமல்லி, அதெல்லாம் வந்து கடுகு, அதெல்லாம் கடுகாது டேஸ்ட்டுக்கு போடுறோம். பட் அந்த இஞ்சி, பச்சை மிளகா, தயிர், ரைஸ், இந்த காம்பினேஷன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டத்தை கூல் டவுன் பண்ற கூட ஒரு பெரிய விஷயம். கன்னடத்தில் தம்புன்னு வாங்க. தம்புனா குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி கொடுக்குற விஷயம் தயிர் சாதம் மாதிரி ஒரு விஷயத்துல எதுலையுமே கிடையாது. நேச்சுரல் நல்ல பாலில் உரம் ஊற்றி 4-5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற அந்த தயிர் பாக்டீரியல் growth. தயிர்ன்றது எப்படி ஆகுது? பாலை தயிராக்குறது யாரு? எத்தனையோ கோடானு கோடி பாக்டீரியாஸ் இருக்கு அதுல. அந்த பாக்டீரியா growth தான் வந்து நம்ம குடலுக்கு நம்மளுக்கு தேவையான பேக்கலை, அந்த பல நல்ல பாக்டீரியாஸ்ல அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா. அதை நம்ம தவிர்த்துக்கிட்டே வரோம். நம்ம கிண்டல் பண்றோம், தயிர் சாதம் சாப்பிடாம போக மாட்டான்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றோம். ஸோ நல்ல விஷயத்தை கிண்டல் பண்ணி